இதற்கிடையே மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஷியாம், இந்த கூட்டணியில ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான விருப்பம் இல்லை. அதனால தான் இந்த ஒப்பந்த கையெழுத்துக்கு முன்பும் கூட சிறிது நேரம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு. செய்தியாளர்கள் சந்திப்புல அவர் இடம் பெறல. சில நிர்பந்தங்களின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பார்வையும் எழுகிறதே. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக கூட்டணி அரசியலில் நாம் வரிகளுக்கிடையே வாசிக்க முடியாது. காரணம், திரைமறைவு பேரங்கள் என்பது நம் யூகம் தான், நமக்கு நேரடியாக தெரியாது. ஆனால் கூட்டணி அமையும் போது வெறுமனே கணக்கு மட்டும் முக்கியமா அல்லது அந்த கெமிஸ்ட்ரியும் முக்கியமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். கூட்டணியில குறியீடு வெறும் கணக்கு மட்டும் அல்ல, வேதியியலும் ஒரு குறியீடு. அந்த வகையிலே அதிமுக பாமக தொண்டர்களிடையே ஒருங்கிணைப்பு உண்டு. ஆனால் பாமக பாஜக தொண்டர்களிடையே ஒருங்கிணைப்பு இல்லை. அது தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. இது போக இரண்டு தரப்புக்குமே ஓட்டு வங்கி வெவ்வேறு இடம். உதாரணமாக நாகர்கோவில் என்றால் அங்கு பாமகவுக்கு ஓட்டு கிடையாது. அதே போல கிருஷ்ணகிரி என்றால் அங்கு பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கிடையாது. முற்றிலும் வெவ்வேறு வகையான ஓட்டு வங்கி. ஆனால் அதிமுக என்றால் அங்கு பாமக எங்கு செல்வாக்கு இருக்கிறது அங்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஒன்றுக்கொன்று சப்ளிமெண்டரி அண்ட் காம்ப்ளிமெண்டரியாக இருக்கும். ஒரு கூட்டணியிலே இடங்கள் முக்கியம் அல்ல, வின்னபிலிட்டி முக்கியம். ஆனாலும் பாமக ஏன் இந்த முடிவை எடுத்தது என்றால் தேர்தல் ஆணையத்திலே அதற்கு இருக்கிற நிர்பந்தம் தான். கிட்டத்தட்ட மாங்கனி சின்னம் முடக்கப்படும் நிலையில் இருக்கிறது. அதிகப்படியான தொகுதிகள், அதிலே அதிகப்படியான வாக்கு சதவீத உயர்வு, இப்படியான ஒரு கணக்கில் தான் போகிறது. 2026 பற்றிய ஒரு மறைமுகமான பேரமும் நடந்திருக்கும். இந்த 2026 என்டிஏ ஜெயித்தால் அன்புமணி துணை முதல்வர் என்று. ஆனால் தமிழ்நாட்டிலே அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அது இன்றைய சூழ்நிலையில், அதாவது சிஏஏ திருத்தம் போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பை தோற்றுவித்திருக்கிற இன்றைய சூழ்நிலையிலே பாரதிய ஜனதாவோடு கைகோர்ப்பது பாமகவின் எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல. தொண்டர்கள் மத்தியிலும் பெரிய குழப்பத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். சமீபத்தில் கூட பாமகவின் தலைவர்களில் ஒருவரான திலகபாமா ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதிலே அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், எத்தனை தொகுதிகள் பெறுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை தொகுதிகளில் வெல்ல முடியும் என்பதுதான் முக்கியம், கூட்டணிக்கு அதுதான் தேவை என்று அதிமுகவுக்கு கூட்டணி என்கிற ரீதியில் தான் அவர் பேசியிருந்தார். ஆனாலும் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. பாமகவின் நடுமட்ட தொண்டர்கள், நடுவாந்திர தலைவர்கள் மத்தியில் திருப்தியே இருக்காது. அவர்களுக்கு எம்பி கனவு கிடையாது, மத்திய மந்திரி பதவி கனவு கிடையாது. அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கவுன்சிலராக, ஒரு பேரூராட்சியில் வார்டு உறுப்பினராக, ஒரு எம்எல்ஏவாக அதிகபட்சம் இப்படிதான் அவர்கள் கனவு இருக்கும். அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கூட்டணி உதவாது. அதிமுக கூட்டணி தான் அவர்கள் எதிர்காலத்துக்கு உதவும். அந்த வகையிலே பாமகவுமே இதில் பிளவுபடுகிற ஒரு அபாயம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு ஷா. முக்கியமான பார்வைகளை முன் வச்சிருக்கிறீங்க. வின்னபிலிட்டியும் முக்கியம். தொண்டர்களிடையே இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா, அது வாக்குகளாக மாறுமா என்கின்ற விஷயங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறீங்க. எது எப்படி இருக்கு? பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்று நடைபெறக்கூடிய சேலம் பொதுக்கூட்டத்திலையும் பாமக பங்கேற்க இருக்கிறது. அரசியல் களம் இவ்வாறாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.